தமிழகத்தில் உள்ள பல்வேறு அலுவலகங்களில் ஆயுத பூஜை கொண்டாட்டம் நடைபெற்றது. பொரிக்கடலை, தேங்காய், வாழைப்பழம் உள்ளிட்ட பொருட்களை வைத்து அலுவலகங்களில் வழிபட்டனர். ஆயுத பூஜை, விஜயதசமி பண்டிகையை ஒட்டி கோயம்பேடு மார்க்கெட்டில் பூஜை பொருட்களின் விற்பனை களை கட்டியது. பூக்கள், பழங்கள், வாழை குருத்து, தேங்காய் உள்ளிட்டவற்றை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டினர். திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவிலில் சரஸ்வதி பூஜை விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தென்னிந்தியாவிலேயே சரஸ்வதி தேவிக்கு என்று அமையப்பெற்ற தனி ஆலயம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆயுத பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குடும்பத்துடன் பங்கேற்றார். சுவாமிக்கு தீபாராதனை காட்டி வழிபட்ட நிலையில் துப்பாக்கிகளையும் வைத்து பூஜை செய்யப்பட்டது. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கும்பகோணம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய பேருந்துகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர். சென்னை கிளாம்பாக்கத்தில் அதிக கட்டணம் வசூலித்த ஆம்னி பேருந்துகளுக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். 1,58,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆயுத பூஜையை ஒட்டி இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் 6,91,000 பேர் பயணித்துள்ளனர். செப்டம்பர் 26 முதல் 30 வரை 13,300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 3ஆம் தேதி அரசு பொது விடுமுறை அல்ல என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கமளித்துள்ளது. ஆயுத பூஜையை ஒட்டி 5 நாட்கள் தொடர் விடுமுறை என சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்த நிலையில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவில் இன்று முதல் புதிய மாற்றம் நடைமுறைக்கு வந்தது. முன்பதிவு தொடங்கிய முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட IRCTC கணக்குகளை கொண்ட பயணிகள் மட்டுமே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. இது தெற்கு ஒடிஷா, வடக்கு ஆந்திரா இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 16 ரூபாய் உயர்ந்து 1,754 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை. கரூர் சம்பவம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு முதல் முறையாக மனம் திறந்துள்ளார். தனது வாழ்வில் இப்படி ஒரு வலி நிறைந்த சூழ்நிலையை எதிர்கொண்டது இல்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். பழி வாங்க வேண்டும் என்றால் தன் மீது கை வைக்குமாறும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் எதுவும் செய்யாதீர்கள் என்றும் விஜய் தெரிவித்தார். சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேல கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில். தனது அரசியல் பயணம் தொடரும், இதோடு முடிந்து விடாது என்று தவேக தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். விஷுவல்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு
2 ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு அந்த கட்சியின் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது, ப்ளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இனிஷியலாக அந்த கூட்டத்துக்குள்ளே வருது. இந்த நம்ம இதை பொறுத்தவரையிலும் 108 பொறுத்தவரையிலும் 7, 14, 15, 16 பட் மொத்தமாக 6 ஆம்புலன்ஸ் நம்மளுடைய 108. பட் ஆனால் அங்கே எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தென். விஜய் வாகனம் வந்தபோது அதிகமானோர் கூடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் கூட்டத்தை விளக்கியதாகவும் காவல்துறை அதிகாரி விளக்கமளித்தார். அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்டுக்கு ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. முன்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்குன்னு பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு, சைடில் வந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதை அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல. இன்னும் ஃபர்தராக முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து கொஞ்சம் க்ரௌடு வந்து. கரூர் சம்பவத்தில் விபத்திற்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக தெரிகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விசாரணை குழு பணியை தொடங்கிய நிலையில் அரசின் செயலாளர் இதுபோன்ற விஷயங்களை பேசுவதன் அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் ஆதாயம் தேடுவதை தவிர்த்து பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்வது எதிர்க்கட்சிகளின் கடமை. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அரசு அளித்த விளக்கத்தை இபிஎஸ் விமர்சித்த நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்துள்ளார். தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட புகாரில் மத்திய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்து விசாரித்து வருகின்றனர். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தவேக நிர்வாகிகள் 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வழக்கில் பரபரப்பு வாதம் நடைபெற்றது. தாங்கள் கேட்ட இடத்தில் அனுமதி வழங்கவில்லை என தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்கள் வாதம் செய்தனர். தவேகவினர் அனுமதி கேட்ட லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அமராவதி பாலம் இருப்பதாக கரூர் நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம் அளித்தது. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் பாலத்திலிருந்து பொதுமக்கள், தொண்டர்கள் கீழே குதிக்க வாய்ப்பு இருந்ததால் அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவித்தது. விஜயின் கூட்டம் நடந்த வேலுசாமிபுரத்தில் அவசர கால வழி எதுவும் இல்லை என தவேக தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். சென்டர் மீடியன்களை அகற்றியிருந்தால் பாதிப்பு இருந்திருக்காது எனவும் கரூர் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தனர். விஜயை பார்க்க குடும்பத்துடன் வரத்தான் செய்வார்கள் என வாதத்தினிடையே நீதிபதி பரத்குமார் கருத்து தெரிவித்தார். கூட்டம் அளவு கடந்து சென்றபோது நிர்வாகிகள் பிரச்சாரத்தை நிறுத்தாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 14ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவேக நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தனர். காவல்துறை கடமை தவறிவிட்டதாகவும் சம்பவத்தில் தவேகவினர் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் மனுவில் தெரிவித்துள்ளனர். மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய அமைக்கப்பட்ட குழு இடைக்கால அறிக்கையை தமிழக அரசிடம் தாக்கல் செய்தது. அரசு பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து 194 சங்கங்களிடம் கேட்டறிந்த நிலையில் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. எண்ணூர் அனல்மின் நிலைய கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்த விபத்தில் அசாமைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் தலா 10 லட்சமும், மத்திய அரசு சார்பில் தலா 2 லட்சமும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது.
எண்ணூர் அணுமின் நிலைய விபத்தில் உயிரிழந்த அசாம் தொழிலாளர்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் அஞ்சலி செலுத்தினார். அனல்மின் நிலையத்தில் ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்த அவர், உடல்களை விமானம் மூலம் எடுத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திருவண்ணாமலையில் ஆந்திராவைச் சேர்ந்த இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு கைது செய்யப்பட்ட காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜா ஆகிய 2 பேரும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பூவனூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் பழுதாகி நின்றதால் விரைவு ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டன. 2 மணி நேரத்திற்கும் மேலாக உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைகை எக்ஸ்பிரஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல்லவன் எக்ஸ்பிரஸும் தாமதமாக சென்றது. நாம் யாரை பின்தொடர வேண்டும், எதற்காக பின்தொடர வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்கிற பகுத்தறிவோடு செயல்பட வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு இயக்குநர் வெற்றிமாறன் அறிவுரை கூறினார். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் குமார் சைந்தவிக்கு பரஸ்பரம் விவாகரத்து வழங்கி சென்னை 1வது கூடுதல் குடும்பநல நீதிமன்றம் உத்தரவிட்டது. குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என ஜி.வி. பிரகாஷ் தெரிவித்தார். கேரள மாநிலம் இடுக்கி அருகே கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்வதற்காக இறங்கிய தமிழக தொழிலாளர்கள் 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். கழிவுநீர் தொட்டி அருகே JCB மூலம் குழி தோண்டி உடல்கள் மீட்கப்பட்டன. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாளில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. வரைவு பட்டியலில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் தற்போது சுமார் 21.5 லட்சம் பேர் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளனர். துர்காஷ்டமியை முன்னிட்டு டெல்லி சித்தரஞ்சன் பார்க் பகுதியில் உள்ள துர்கா பந்தலில் பிரதமர் மோடி பூஜை செய்து வழிபட்டார். நாட்டு மக்களின் மகிழ்ச்சி நல்வாழ்விற்காக பிரார்த்தனை செய்ததாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் விருது வழங்கப்பட்டதை தொடர்ந்து கேரள அரசு சார்பில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லால் சலாம் என்ற தலைப்பில் அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. கர்நாடக மாநிலம் பிஜாப்பூரில் பெய்த தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களை மழை நீர் சூழ்ந்துள்ளது. பீமா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விஜயபுரா உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா நகரில் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்திற்கு உள்ளானது. இடிபாடுகளில் 91 மாணவர்கள் புதைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாகிஸ்தான் தலைமையை மீண்டும் பாராட்டியுள்ளார். பாகிஸ்தானின் ராணுவ ஜெனரல் அசம் முனிர் மிக முக்கியமான நபர் என்று குறிப்பிட்ட அவர் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக மீண்டும் தெரிவித்தார். அமெரிக்காவில் சுகாதார பாதுகாப்பு மற்றும் புதிய செலவின மசோதாவை நிறைவேற்றுவதில் செனட் வாக்கெடுப்பு தோல்வியடைந்தது. அமெரிக்க அரசு ஷட்டவுன் எனப்படும் முடக்க நிலையை எதிர்கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இலங்கையை 59 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது. ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் 47 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் இந்திய மகளிர் அணி அபாரமாக ஆடி இலங்கை அணியை வீழ்த்தியது. பாரா உலக தடகள சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் சுமித் அன்டில் ஹாட்ரிக் தங்கம் வென்றார்.
டெல்லியில் நடைபெற்ற F-64 இறுதிப் போட்டியில் 71.37 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து அசத்தியுள்ளார்.